டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த பெருவழி காக்கக்கூடிய தொடர் போராட்டத்தில், அதிலும் குறிப்பாக சட்ட போராட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கிறது. வடலூரில் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டப்போகிறோம் என்று 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அறிவித்தது. இது கண்டு அனைவருமே மகிழ்ச்சி கொண்டோம். என்ன காரணம்னா, 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு அரசாங்கம் வடலூரில் கட்ட போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் மகிழ்ந்திருந்தோம். ஆனால் ஒரு பேரதிர்ச்சியாக இந்த சர்வதேச மையம் உள்ளிட்ட அனைத்து கட்டுமானங்களும் வடலூர் பெருவழித்தலத்திற்குள் அமையப் போகின்றன என்று அறிந்த பிறகுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியலை சன்மார்க்க உலகில் எழுந்தது. காரணம், திருவருட்பெருவழித்தலம் என்பது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பார்வதிபுரம் மக்களிடம் 106 ஏக்கர், அதாவது 80 காணி நிலம் தானமாக பெற்று, அது திருவருட்பெருவழி தலமாக இருக்க வேண்டும். பெருவெளி என்றாலே அது வெட்டவெளி என்று பொருள். அது தலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் என்கிற திருவருட்பெருவழி தலம் என்றே பெருமானார் குறிப்பிடுறாங்க. சந்திரர் சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவழி தலத்தெழும் சுடரே என்றே வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில அங்க எந்தவித கட்டுமானங்களும் கூடாது என்பதுதான் முதல் கட்டமாக. அதே வேளை அரசாங்கம் பெருமானாருக்கு செய்யக்கூடிய நன்மையாக இதை வேறு வெளியிடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற ஒற்றை கோரிக்கை தான் அனைவருமே முன்வைத்தார்கள். யாருமே சர்வதேச மையம் கட்ட வேண்டாம் என்றோ, இந்த 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலாருக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றோ யாருமே சொல்லலை. பெருவழித்தலத்திற்குள் கட்டாதீர்கள் அப்படின்னும். இதற்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலில் மனுக்கள் போடுவது, அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டம், மக்கள் போராட்டம் ஒருபுறம் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் 2 மனுதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. ஒன்று தமிழ்வேங்கை என்கிற ஒரு மனுதாரர், இன்னொருவர் வினோத் ராகவேந்திரா என்கிற மனுதாரர். இந்த 2 பேருமே உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. இதில் வினோத் ராகவேந்திரா தரப்பில் ஆஜராகி வரும் வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் சன்மார்க்கம் பற்றியும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பாடல்களையெல்லாம் அவர் உன்னிப்பாக மிக குறுகிய காலத்தில் அவற்றையெல்லாம் கற்றுணர்ந்து, ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கம் என்றால் என்ன, வள்ளல் பெருமானார் எதற்காக பெருவழியை கட்டினார், அந்த இடம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வார காலத்திற்குள்ளேயே மிக தெளிவாக, இத்தனை ஆண்டு காலம் சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட அந்த திருவருட்பெருவழி தலத்தினுடைய பெருமை தெரியவில்லை. ஆனால் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் அவற்றை தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைத்தார். அது ஏன் பெருவழித்தலமாக இருக்க வேண்டும், எதற்காக பெருமானார் அந்த இடத்துல கட்டினாங்க என்பது உட்பட பல்வேறு காரணங்கள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாங்க. மேலும் அது ஒரு வழிபாட்டு தலம். அங்கே எந்த விதமான கட்டுமானங்களும், இது போன்ற வணிக கட்டுமானங்களும் வழிபாடு அல்லாத சர்வதேச மையம் போன்ற கட்டுமானங்களை கட்டக்கூடாது என்கிற வாதங்கள்லாம் முன் வச்சாங்க. ஆனால் கெடுவாய்ப்பாக உயர்நீதிமன்றத்தில் என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனை வாதங்களுமே வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்களால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் நமக்கு மிக ஆறுதலான, மிக உற்சாகமான பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமான வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மிக முக்கியமாக முதலில் பிறப்பித்த உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 106 ஏக்கர் அங்கே இருக்கா என்கிற கேள்வியை கேட்டாங்க. நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கேட்டது. இதுதான் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. இத்தனை ஆண்டு காலம் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே 106 ஏக்கர் முழுமையாக இருக்கிறதா என்பதே தெரியவில்லை. பார்வதிபுரம் மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உத்தேசமாகத்தான் இருந்ததே தவிர, ஆனால் அது பற்றி இந்து சமய அறநிலைத்துறையும் மூச்சே விடாமல் இருந்தாங்க. நீதியரசர்கள் கேட்டதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா, அப்பொழுதும் எங்களிடம் 72 ஏக்கருக்கு மட்டும்தான் ஆவணங்கள் இருக்கின்றன, மீது எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னதற்கு பிறகு நீதியரசர்கள் நேரடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டு அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த இடங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அந்த குழு தகவல்களை ஒப்படைத்தது. ஒரு 106 ஏக்கர் டேலி பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் துல்லியமாக அவர்கள் கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை. அதன் பிறகுதான் தெரியுது, ஒரு 25 ஏக்கர் நிலத்தை 1975 காலகட்டத்திலேயே அரசாங்கமே பட்டா போட்டு தனியாருக்கு கொடுத்திருக்கிறது. மீதமுள்ள ஒரு 6.5 ஏக்கர் ஆடூர் சிவாச்சாரியாரினுடைய அவருடைய வாரிசுகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வந்தது. மிகப்பெரிய அதிர்ச்சியானது. அந்த இடங்களை எல்லாம் முதலில் மீட்க வேண்டும். மிக முக்கியமான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த என்க்ரோச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றிய பிறகுதான் கட்டுமானம் பற்றியே பேசலாம் என்றுதான் முதல்ல உத்தரவு கொடுத்தாங்க.
once all the encroachments are retrieved, then only the construction of Vallalar International Center can be addressed அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உத்தரவு. அது மிகப்பெரிய உலகளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தது, உற்சாகத்தை கொடுத்தது. ஆனால் அடுத்தடுத்த 2-3 வழக்கு விசாரணையின் போது இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஏ சைட்டில் தானே கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க, 1 கிலோமீட்டர் பி சைட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடமே நீங்கள் அங்கே கட்டினா என்ன பிரச்சனை, ஜோதி தரிசனம் தடைபடுவதாகத்தானே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வாதாடினாங்க. உண்மையிலேயே வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தொடக்கத்திலிருந்து ஜோதி தரிசனத்திற்காக மட்டுமே அங்கே கட்டுமானங்கள் கூடாது என்கிற வாதத்தை முன்வைக்கவில்லை. முழுக்க அவர் வைத்தது இது ஒரு பெருவெளித்தலம், இது வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் அடிப்படையில் இந்த 106 ஏக்கரிலும் எந்த பணியும் செய்யக்கூடாது, கட்டுமானம் செய்யக்கூடாது என்பதுதான் வாதமாக வச்சாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட பார்வை அப்படின்னா, ஜோதி தரிசனத்துக்கு தடையாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக உயர்நீதிமன்றம் மகாதேவன் அவர்கள் நீதியரசராக இருந்தபோது கூட வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் திரு சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாடல்கள் உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த இடம் எங்கன்னு கண்டுபிடிப்போம், அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதை மீட்போம், அதற்கு பிறகு நம்ம கட்டுமானத்தை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லுவாங்க. 2வது 3வது அடுத்த விசாரணையிலேயே பி சைட்டில் நீங்கள் ஜோதி தரிசனத்திற்கு தடை எதுவும் இருக்க போகிறதில்ல, இங்கே பெருவெளியிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க போகிறதில்ல, என்ன தடை இருக்க போகுது, அதனால் பி சைட்டில் கட்டுவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் தமிழ்வேங்கை அவர்களுடைய 2 மனுதாரர்கள், ஒரு மனுதாரான தமிழ்வேங்கையுடைய பிரேயர் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையே அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சர்வதேச மைய திட்டத்திற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆனால் கெடுவாய்ப்பாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த அரசாணையினுடைய அடிப்படையிலேயே பி சைட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டிக்கொள்ள விரும்பக்கூடிய 2-3 கட்டடங்களை அவர்கள் கட்டிக்கொள்ளட்டும் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இதையடுத்து வினோத் ராகவேந்திரா மனுதாரர் அவருடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் மறுபடியும் இன்னொரு மனு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ரிட் மனுவே தாக்கல் பண்ணாங்க. அந்த ரிட் மனுவையும் அதனுடைய மறுப்பு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இல்லை நீங்கள் அவர் கட்டுமானம் கட்டுவதில் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதையடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு அப்பவே மேல்முறையீடு போகும்போது இது இடைக்கால உத்தரவு தான் போட்டிருக்காங்க, எனவே இப்பொழுது இதை நீங்கள் இங்கே எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு இவர்கள் அனுமதி வாங்கியதில் எல்லாமே குளறுபடி இருந்தது. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை இந்த சர்வதேச மையத்தை பொறுத்தவரையிலும் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அத்தனை குளறுபடிகளும் செய்துவிட்டார்கள். ஒரு சாதாரண அனுமதி கூட பெறவில்லை, அத்திவாரத்தை தோண்ட தொடங்கிவிட்டார்கள். அதே போல அனுமதி வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டதற்கு பிறகு உடனடியாக அவசரமாக எல்லா அனுமதியும் தமிழ்நாடு அரசனுடைய அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய துறைகளை வைத்து அனுமதி எல்லாம் பெற்றார்கள். அதிலும் பல ஏராளமான குளறுபடிகள். அதே போல என்ன பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒப்புதல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகுதான் விண்ணப்பமே கொடுத்துருக்காங்க, அது போன்ற குளறுபடிகள். மீண்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் என்று சொல்லி 2வது முறையாக வந்தார்கள். 2வது முறை அவர்கள் அனுமதி வாங்கியதிலும் மீண்டும் ஒரு பெரிய குழப்பம். அதற்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள். அதில் தான் நீங்கள் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்த நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள், எப்படி நீங்கள் இப்படிலாம் நீங்கள் அனுமதி வாங்க முடியும், முறையாக நீங்கள் அனுமதி வாங்கலை, நீங்கள் சட்டத்தையே திருத்த நினைக்கிறீங்க, வேணும்னு ஒன்று பண்ணுங்க, உங்கள் விருப்பப்படி நீங்கள் சட்டத்தை மாற்றிட்டு வாங்க அப்படின்லாம் ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களோடு வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த வழக்கு அப்படியே இருந்த நிலையில் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பி சைட்டில் கட்டக்கூடாது என்று வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனு அது கிட்டத்தட்ட காலாவதியாகி தள்ளுபடியான நிலையில் இதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த வியாழன் அன்று இந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய மனு, சுரேஷ் வழக்கறிஞர் அவர்கள் முன்வைத்த அந்த மனு வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா நம்பர் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பார்வதிபுரம் மக்கள், அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள், வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்கள், அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் மீது பற்றுதலும் அன்பும் கொண்டவர்கள், அதே போல் 2-3 அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் எல்லாம் இணைந்து அவர்கள் இதில் இம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. அது இந்த முக்கிய மனுவில் உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 15-16 பேர் இம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. அது கூடுதல் ஒரு மனுதாரர்களாக அதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை வந்தது. திங்கட்கிழமை வழக்கு விசாரணை வந்தபோது மனுவை விசாரித்த நீதியரசர்கள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சுதன்ஷு தூலியா,
அதே போல ஹானரபிள் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகிய இருவர் அடங்கிய அமர்வு இந்த மனுக்களை எல்லாம் மனுதாரர்களுடைய வழக்கறிஞர்கள் கூற்றையெல்லாம் கேட்டது. அதில் சட்டவிரோதமாக முதல்ல அங்கே வந்து கட்டுறாங்க, வள்ளல் பெருமானார் விருப்பத்திற்கு நேர் எதிராக இது கட்டப்படுது. அதே போல் ஏழை எளிய மக்களுக்காக உள்ளே வந்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் அதை வந்து 150 ஆண்டு காலமாக அங்கே ஒரு தர்மசாலை என்று கட்டப்பட்டு மக்கள் ஏழை எளிய மக்களும் எப்பொழுது வேண்டுமானால் வந்து உணவு உண்டுவிட்டு போவதற்காகவும் அவர்கள் வந்து வழிபாடு செய்வதற்காக இருக்கக்கூடிய இடத்துல ஆடம்பரமான வணிக கட்டடங்கள் போல அவற்றை மாற்றி கோவில் போல வள்ளல் பெருமானாரோட சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து வைத்தவுடன் உடனடியாக இந்த வழக்கு விசாரணை முடிவடையும் வரையிலும் பி சைட்டில் எந்தவித கட்டுமானம், ஏற்கனவே ஏ சைட்டில் கட்டக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றமே அவங்க வந்து தடை சொல்லிட்டாங்க. வழக்கு முடியும் வரையிலும் ஏ சைட்டில் எதுவுமே கட்டக்கூடாது, பி சைட்டில் தான் கட்டக்கு அனுமதித்தாங்க. தற்பொழுது பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தடை கொடுத்திருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவு நமக்கு என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஓராண்டு கால போராட்டம். மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கட்டுமானம் கட்டியே தீர்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு கட்சியை கையில் வச்சிருக்காங்க. அதனுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேரடியாக தனிப்பட்ட முறையில் இதில் வந்து மிகுந்த ஈடுபாடு காண்பிக்கிறாங்க. இது முதலமைச்சருக்கு வந்து மிகவும் வேண்டப்பட்ட, முதலமைச்சருடைய ஆர்வத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றே அங்குள்ள அதிகாரிகளாக நம்ம சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இதற்கிடையில் வந்து கட்டுமானம் கட்டுவதற்காக அவர்கள் வந்து வழக்கு வாதாடுவதற்காக மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக வைக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்வதற்கும் தயாராக இருக்காங்க. அதே போல் நீங்கள் அங்கே கட்டுமானம் கட்டக்கூடாது என்று சொல்பவர்களெல்லாம் காவல்துறையினரை வைத்து, அதே போல் நீ கண்ணீர் போய் கொண்டு வஜ்ரா வாகனங்கள் எல்லாம் வைத்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தது. அந்த போராட்டம் நடத்திய பார்வதிபுரம் மக்கள், பெண்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 20 பேர் மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்குகளை எல்லாம் போட்டு அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார்கள். எனவே எப்படியாவது நாங்கள் கட்டித்தீர்வோம் என்பதுதான் இந்து சமய அறநிலையத்தினுடைய நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் மனுதாரர்கள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை போல பெரிய நிதி வசதியோ அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் கிட்டத்தட்ட 199 பேருக்கு இந்த பெருவெளியை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருந்த காரணத்தினால எல்லாம் வள்ளல் பெருமானார் பார்த்துக்குவார் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் தான் பார்த்து கொண்டார். எப்படி பார்த்து கொண்டாருன்னா, வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களைப் போல அவரை ஆட்கொண்டு, அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியில் ஈடுபட்டுள்ள யாரெல்லாம் பணியில் ஈடுபட்டிருக்காருன்னா அவர்களெல்லாம் ஆட்கொண்டு வள்ளல் பெருமானார் வழிநடத்திய காரணத்தினால்தான் இன்று இந்த அளவிற்கு வந்து அது கட்டப்படாமல் பெருவெளி சிதைக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னமும் அந்த பெருவெளி வந்து பார்த்திங்கன்னா தகர கொட்டைகளெல்லாம் அடைத்து அதை சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வந்து மேற்கொண்டு கட்டுமானங்கள் எதுவுமே கட்டக்கூடாது என்கிற உயர்நீதிமன்றம் அதே போல் உச்சநீதிமன்றமும் தற்பொழுது உத்தரவை வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை முடிவடையும் வரையிலும் எந்த கட்டுமானம் கூடாது என்கிற தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதற்கு பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே எப்படி இருந்ததுன்னா, உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை வெளியிடுமாறு டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகத்தின் வாயிலாக வெளியிடுமாறு வள்ளல் பெருமானார் நம்ம இந்த அடியேனை அனுமதித்து அந்த பெரும் பணியை கொடுத்திருந்தாங்க. அப்போ நம்ம எத்தனை பேர் பதற்றமடைந்தார்கள் ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போது என்பது தெரியும். எந்தவித காரணத்தை கொண்டும் அங்கே வந்து கட்டுமானங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் கூட உண்மையை சொல்லப்போனால் எளிமையான மனுதாரர்களாகிய நம்முடைய மனுதாரர்கள், குறிப்பாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக வந்து அமைந்தவர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம் என்னென்னா, அவர் மட்டும் இந்த வழக்கில் வந்து நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இது எப்பொழுதே அங்கே வந்து சர்வதேச மையம் அல்லது கட்டுமானங்களை கட்டி அந்த இடத்தையே சிதைத்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா நீங்கள் மனுதாரருக்கு ஏற்ப அவர்கள் வந்து எப்படியே வாதாடிட்டு போனால் போதும்பா அப்படின்னா, ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. இவர் தன்னுடைய சொந்த தானே ஒரு சன்மார்க்கராக அவர் வந்து முழுமையாக உணர்ந்து இந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் திரு வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்கள். ஏனென்றால் அவங்க அருகிலிருந்து பார்த்து நானெல்லாம் வியந்து போயிட்டேன். என்ன காரணம் என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து வள்ளல் பெருமானாரை பற்றியும் சன்மார்க்கத்தை பற்றியும் ஓரளவு ஒரு துளியளவு நம்ம வந்து அறிந்திருந்தாலும் கூட குறுகிய காலத்தில் அதைவிட மிக முக்கியமாக அனைத்தையும் ஓதாமல் உணர்ந்து கொண்டதை போல ஓதாமல் உணர்த்திய வள்ளல் பெருமானார் அவருக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்து மிகப்பெரிய ஆறுதலாக உச்சநீதிமன்றமே தடை கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதே போல இந்த வாத விவாதங்கள் எல்லாம் கேட்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய பதிலறிக்கையை பெறும். அதுக்கு பிறகு வாத விவாதங்கள் நடைபெறும். அந்த அடிப்படையில்
இந்த வழக்கு தொடர்ந்து செல்லும். இருந்தாலும் கூட தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே பெருவழித்தலம் ஏன் காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் வந்து இந்திய அளவில் திருவருட் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த பெருவழித்தல வழக்கு பேசப்படும் அப்படிங்கிறது மிக முக்கியம். எனவே பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ஆண்டுகளாக வந்து அங்கே ஒரு சிவாச்சாரியார் வந்து அங்கே பூசை பண்ணி கொண்டிருந்தார். அது வந்து பெருமானாருடைய சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. அதை சில அன்பர்கள் வந்து வழக்கு போட்டு எடுத்தாங்க. ஆனால் அவர்களே பிறகு கெடுவாய்ப்பாக என்ன ஆயிடுச்சுன்னா, பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டுவதற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த அணியில் போயிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர்கள் தான் வந்து நாங்கள் தான் வழக்கு போட்டு அந்த சிவாச்சாரியாரை வெளியேற்றணும் என்று சொன்னவர்கள், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சாரியாரோட மிக மோசமாக அந்த இடத்தை அன்றாட கோவில் போல வரிசையில் சென்று தரிசிக்கக்கூடிய பழனி கோயில் போலவும் திருப்பதி கோயில் போலவும் இந்து சமய அறத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வணிக கோயில்கள் போல மாற்றிவிடலாம் என்பதற்காக அதற்கு ஒப்புதல் கொடுத்து அந்த அணியோடு நின்றாங்க. திருவருட் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவற்றையெல்லாம் கண்டுணர்ந்து அதற்கு பிறகு முற்றாக வந்து புதியவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்து வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களையும் நமக்கு வந்து தந்தருளி தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வழக்கின் போது சன்மார்க்கம் என்றால் என்ன என்பது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்த இடம்தான் 80 காணி நிலம் என்பது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 80 காணி நிலமும் பெருவழி தலம் என்பதுதான் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் அடையாளமாகத்தான் அங்கே ஒரு ஞானசபையை கட்டினேன் என்று வள்ளல் பெருமானார் கூறியது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு 106 ஏக்கர் நிலமும் திருவருட் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பொற்பாத கமலங்களில் அதனுடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அந்த இடம் ஒழுங்கு பெற வேண்டும். சாதுக்கள் நிரம்பிய இடமாக இருக்க வேண்டும். வணிகர்களும் அரசியல்வாதிகளும் கரைவேட்டி கட்டியவர்கள் எல்லாம் உள்ள வந்து அங்கே வந்து சன்மார்க்கிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலம் வந்து விலக வேண்டும் என்கிற தொடர் பணிகள் இருக்கின்றன. எனவே முழு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கம் வள்ளல் பெருமானார் எப்படி கூறினாரோ அதே போன்ற சன்மார்க்கம் அங்கே பெருவழித்தலத்தில் வந்து உண்மையிலேயே சுடராக எழும்பி நிற்கும். அதற்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் வழிகாட்டுவார் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய உத்தரவாக அதே போல் தொடர் வழக்கினுடைய முன்னேற்றமாக இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை மற்றும் தொடர்ந்து வந்து இதற்காக பெருமானாரிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சன்மார்க்க அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தலைவணங்கி நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வினோத் ராகவேந்திரா மனுதாரர், வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்கள் உள்ளிட்ட யாரெல்லாம் இதில் வந்து முழுமையாக இதில் ஈடுபட்டு ஒரு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாக தன்னுடைய வழக்கு போல அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே என்பதுதான் நமக்கு இப்போ தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.